முனிவர்கிட்ட 2 பேர் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமே சுகபோகமா வாழ என்ன வழி?ன்னு கேட்டாங்க. ஒரே வழி, மகாலட்சுமியான ஸ்ரீதேவியை நோக்கி கடுமையான தவம் செய்யறதுதான் நார் முனிவர். ஒரு 10 நாள் தவம் செய்தா போதுமா? நான் ஒருத்தன். முனிவர் கடுப்பாகி, யூ ஸ்டூபிட். அவ என்ன மூதேவியா? நீ நினைச்சதும் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க? ஸ்ரீதேவி மேன். குறைந்தபட்சம் 10 வருஷமாவது தவம் இருக்கணும். கெட் அவுட்!ன்னு கத்திட்டாரு. 2 பேரும் தனித்தனியா போய் பிரிஞ்சு தவம் இருந்தாங்க. ஒருத்தன் தினம் காலையிலிருந்து ராத்திரி 1 மாசம் வரைக்கும் கடுமையான தவம் இருந்தான். ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா வீட்டு வாசல்ல பல்லாக்கு. பல்லாக்குல யாரான்னு பார்த்தா முனிவர்கிட்டே தன் கூட வந்தவன்தான். ஆள் துணி, கிணி தோரணையே மாறி ஜமீன்தார் மாதிரி இறங்கினான். என்னய்யா, ஆச்சரியமாயிருக்கு. ஒரு ஸ்ரீதேவி உனக்கு மாசத்துக்குள்ள கிடைச்சிருச்சா? நான். இல்லப்பா. அன்னைக்கு முனிவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சந்து கிடைச்சது. அதுல சிந்து பாடிட்டேன் நான். அதென்ன சந்து?ன்னு எதிராளி முழிக்க. அதாம்பா. அன்னைக்கு பேச்சு வாக்குல முனிவர் கோபப்பட்டு, ஏண்டா, அவ என்ன மூதேவியா? நீ கேட்டதும் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க, நான்ல. அதுலதான் நமக்கு ஒரு ஸ்பார் வந்தது. அடுத்த நாளே நான் மூதேவிய நினைச்சு தவம் இருந்தேன். யாருமே அவளை நினைச்சு தவம் இருக்க மாட்டாங்கள்ல. நான் இருந்ததும் வந்தா என்ன வரம் கேட்டாலும் தர்றேன்னா? அம்மா தாயே, இந்த நிமிஷத்திலிருந்து என் ஆயுசு முடியற வரைக்கும் நீ என் பக்கமே வராதேன்னு சொன்னேன். சரின்னு புறப்பட்டா. அப்பவே என்னை புடிச்ச தரித்திரம் போக உடனே வசதி வர ஆரம்பிச்சிருக்கு நான். அதாவதும்மா, உனக்கு இப்படி நிறைய சந்து கிடைச்சிருக்கும். ஆனா நீ கோட்டை விட்டிருப்பே. இனியாச்சும் சிந்து பாட முயற்சி பண்ணு.